Hi guys. Okay. Super guys. நானும் வந்து என்னோட ஸ்ட்ரீம் ஓபன் பண்ணிக்கிறேன். So just to see what you guys are doing up. Okay. Super. So but வந்து என்னுடைய இது ரொம்ப blurred-ஆ இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு blurred-ஆ இருக்கா image? Okay, just give me one more second. ஓகே ஸோ இப்போ அந்த பிளர்னஸ் வந்து போயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ ஜஸ்ட் டெல் மீ இந்த பிளர்னஸ் வந்து போயிடுச்சான்ட்டு. ஃபேண்டாஸ்டிக். க்ளோஸ் டு 500 பீப்புள். ஏ ஓகே. This is good. சரி ஓகே இப்போ ஓரளவுக்கு பிளட்னஸ் போயிடுச்சு. லெட் மீ குவிக்லி டேக் அப் திஸ் டைம். ஏன்னா வந்து ஐ ஆக்சுவலி பிளான்டு ஃபார் அ 90 மினிட்ஸ் செஷன். ஸோ நேற்றுக்கு இதே ஈவெண்ட் வி டிட் அண்ட் இட் வென்ட் க்ளோஸ் டு 120 மினிட்ஸ். பட் ஆனால் உங்கள் ஸ்கூலில் வந்து கிவன் மீ டைம் ஆஃப் 60 மினிட்ஸ் டு கம்ப்ளீட் தட் செஷன். ஸோ அதனால வந்து ஐம் கோயிங் டு குவிக்லி கோ த்ரூ வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன். ஸோ இன்னைக்கு வந்து we are going to learn about comets. ஸோ இந்த காமெட் நியோவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெட் வந்து நம்ம ஸ்கைல தெரியுது. இந்த கால் முடிச்ச உடனே நீங்க வெளியில போயிட்டு ஸ்கை கிளியரா இருந்தது அப்படின்னா யூ கேன் சி காமெட் நியோவைஸ். ஸோ அதெல்லாம் என்ன, அதை பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இன்னைக்கு செஷனு. பட் எனக்கு அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் நீங்க வந்து லாஸ்ட் டைம் இந்த எக்லிப்ஸ் செஷன் என் கூட அட்டன் பண்ணீங்க? அட்டன் பண்ணவங்க எல்லாம் இங்க இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹாய் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க, இல்ல மீ அப்படின்னு சொல்லி சொல்லுங்க, எம்இ அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ப்ளீஸ். ஸோ இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி அன் இன்ட்ராக்டிவ் செஷன். நம்ம வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ண போறோம் அந்த சாட் பாக்ஸ் மூலியமாக. ஸோ உங்களுடைய சாட் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ ப்ளீஸ் எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் நம்ம பண்ண எக்லிப்ஸ் செஷன் வந்து நீங்க அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா எம்இ அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புங்க ப்ளீஸ். எம்இ அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. ஓகே ஃபென்டாஸ்டிக். நீங்க அனுப்ப ஆரம்பிச்சிட்டீங்க. வெரி குட், சூப்பர். மீ 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 ஓகே ஓகே ஃபென்டாஸ்டிக்பா. ஸோ நிறைய பேர் வந்து எக்லிப்ஸ் செஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே ஐ எம் நாட். ஸோ புதுசாகவும் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ வெரி குட். ஸோ புதுசாக நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்றதுனால ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் என்னை பற்றி கொடுத்துட்டு ஐ ஜஸ்ட் கோ ஆன் டு டாக்கிங் அபவுட் காமெட்ஸ். என்னோட பேர் வினோத் குமார் அண்ட் பீப்புள் நோ மீ அஸ் தி லேர்னிங் கோச். லாஸ்ட் ஒரு 13 இயர்ஸாக ஐ பீன் இன் டு டீச்சிங் ஃபார் கிட்ஸ். ஸோ ஐ எம் ஆல்சோ அன் அமெச்சர் அஸ்ட்ரானமர், ரொபாட்டிக்ஸ் கோச் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டீச்சர் இன் ஸ்கூல்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஐ ஹவ் ஆல்சோ ஃபவுண்டட் அண்ட் ரன் செவரல் எஜுகேஷனல் கம்பெனிஸ் லைக் டெக்னாலஜி ரொபாட்டிக்ஸ். இப்போ டெக்னாலஜி ரொபாட்டிக்ஸ் வந்து நான் வந்து இந்தியாவோட கோச். நான் வேர்ல்ட் ரோபோட் ஒலிம்பியாடுக்கு ஸ்பேஸ் ட்ரக் பிளானட்டேரியம் ரன் பண்ணுறோம். நிறைய டைம் உங்கள் ஸ்கூல்ஸில் வந்து இந்த மொபைல் பிளானட்டேரியம் கொண்டு வந்திருப்போம். ஸோ யூ வுட் ஹவ் நோன் அஸ் தேர். ஐம் ஆல்சோ a NASA certified instructor on Mars student space imaging program. ஸோ அதை தவிர ஐ ஆல்சோ ரன் அ ப்ரீ ஸ்கூல் அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ரோக்ராம் இஸ் ஃப்ரம் ஸ்பேஸ் சயின்ஸ் லேர்னிங் கிளப். இட்ஸ் அண்ட் ஆஃப்டர் ஸ்கூல் ஆஸ்ட்ரானமி லேர்னிங் கிளப் ஃபார் ஸ்கூல்ஸ். ஸோ இதுதான் இது. என்னுடைய ஃபோர்ட்டே வந்து இஸ் ஆன் லேர்னிங். ஸோ ஏன் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஃபோர்ட்டே. ஸோ உங்களுக்கு படிப்பை பற்றி என்ன டவுட் இருந்தாலும், ஸோ எப்படி படிக்கணும், ஏன் படிக்கணும், எப்படி படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு மீ த்ரூ மை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ். ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் எல்லாத்துலேயும் வந்து லேர்னிங் கோச் விகே அப்படின்னு சொல்லி தேடினீங்கன்னா இருப்பேன். ஸோ யூ கேன் ரீச் அவுட் டு மீ த்ரூ தோஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் குவிக்லி கெட் டு தி செஷன். இன்னைக்கு வந்து இந்த செஷன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அஜெண்டா செட் பண்றேன்.
ஃபர்ஸ்ட் வந்து we are going இது வந்து it was actually planned as a 3-part session, பட் இப்போதான் எனக்கு ஒரு 15-20 minutes முன்னாடி தான் தெரியும் I have only 60 minutes அப்படின்ட்டு. ஸோ we are only going to do the first 2 parts. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா is going to be learning காமெட்ஸ் பத்தி எல்லா விஷயமும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சோலார் சிஸ்டம் எப்படி பர்த் ஆச்சு, பிறந்தது, அதுக்கப்புறம் இந்த காமெட்ஸ் எங்க வந்து உருவாச்சு, இந்த காமெட்ஸ்னா என்ன, காமெட்ஸோட காம்போசிஷன் என்ன, அதுக்கப்புறம் வந்து எங்க இருந்து காமெட்ஸ் வருது, நம்ம காமெட்ஸை பத்தி என்ன படிச்சிருக்கோம். ஸோ ஃபார் நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ISRO இந்த மாதிரி ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் எல்லாம் காமெட் பத்தி என்ன படிச்சிருக்காங்க, பிளஸ் பழைய காமெட்ஸ் என்னெல்லாம், இதுக்கு முன்னாடி காமெட்ஸ் நிறைய காமெட்ஸ் வந்துருக்குல்ல, ஸோ என்னெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் இந்த காமெட் நியோவைஸ், ஸோ இன்னைக்கு நைட் நீங்க பார்க்கலாம்ல, ஸோ அந்த காமெட்டை பத்தின டீடைல்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் விச் இஸ் தி லேர்னிங் பார்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து வி ஆல்சோ ஹாவ் தி எக்ஸ்பீரியன்சிங் பார்ட். ஸோ அகெயின் சும்மா எப்போ பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டே கிடையாது. ஸோ we are going to experience a few things. என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா we are going to see a simulation. ஸோ லைவா வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து வேரியஸ் காமெட்ஸ் எப்படி எல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எப்படி காமெட் நியோவைஸை வந்து நம்ம மொபைல் ஆப்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க போறேன். ஸோ the third session supposed to be Kahoot. ஸோ லாஸ்ட் டைம் நிறைய பேர் Kahoot விளையாடணும். We had about 480 people playing Kahoot last time, I remember. Unfortunately இன்னைக்கு Kahoot session இருக்க போறது கிடையாது. But don't worry, those of you who are interested to playing Kahoot with me, August 2ஆம் தேதி, so August 2ஆம் தேதி next Sunday அன்னைக்கு we are going to have a Kahoot session. So it's called fun Kahoot with learning coach அப்படின்னு சொல்லிட்டு. So all over India students would be participating. So நீங்களும் வந்து you can compete with them and have fun. ஸோ இது வந்து August 2 நடக்க போகுது. இதோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து போட்டு விடுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு அஜெண்டா. ஸோ லெட்ஸ் குவிக்லி கெட் இன் டு லேர்னிங் அபவுட் வாட் காமெட்ஸ் ஆர். ஸோ பிஃபோர் ஐ பிகின் அபவுட் வாட் காமெட்ஸ் ஆர், அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தி பர்த் ஆஃப் ஆர் சோலார் சிஸ்டம். ஸோ சோலார் சிஸ்டம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் காமெட்னா என்ன அப்படின்னு சொல்லி புரியும். ஓகே, so first thing that happened in our universe is the big bang. இந்த big bang அப்படின்றது என்ன ஆச்சு அப்படின்னா, our universe வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பால் மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி இருந்தது. ஒரு காஸ்மிக் எக்ஸ்ப்ளோஷன்னால தென் இட் ஸ்டார்டட் எக்ஸ்பேண்டிங் இன் ஆல் ஏரியாஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு நிகழ்வை வந்து பிக் பேங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ திஸ் கால்ட் அஸ் தி பிக் பேங் தியரி. ஸோ வாஸ் ஒன் ஜாயிண்ட் மாஸ் அண்ட் தென் இட் எக்ஸ்ப்ளோடட் டியூ டு அ காஸ்மிக் எக்ஸ்ப்ளோஷன். அந்த எக்ஸ்ப்ளோஷன்னால எல்லா சைட்லயும் இட் ஸ்டார்டட் எக்ஸ்பேண்டிங், அண்ட் வென் இட் ஸ்டார்டட் எக்ஸ்பேண்டிங் இட் ஸ்டார்டட் கிரியேட்டிங் அதர் திங்ஸ் இன் ஆர் யூனிவர்ஸ். ஸோ திங்ஸ் லைக் stars, things like galaxies, solar systems, அதெல்லாம். ஸோ இப்படி இது நடந்து ஒரு 13.6 பில்லியன் இயர்ஸ் ஆகுது. இந்த 13.6 பில்லியன் இயர்ஸ் கடந்து அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு 9 பில்லியன் இயர்ஸ் கழிச்சு ஒரு 4.6 பில்லியன் இயர்ஸ் அகோ. ஓகே, ஸோ 9 பில்லியன் இயர்ஸ் முடிஞ்சு ஒரு இப்போல இருந்து ஒரு 4.6 பில்லியன் இயர்ஸ் அகோ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு டென்ஸ் கிளவுட் ஆஃப் கேஸ் அண்ட் டஸ்ட் வந்து பக்கத்துல நடந்த ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன்னால ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து உள்ள நடக்குது. உள்ள நடந்து என்ன ஆகுது அப்படின்னா, இட் ரிசல்ட்ஸ் இன் கிரியேட்டிங் எ ஃபிளாட் ஸ்பின்னிங் டிஸ்க் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேஸ். ஓகே, இந்த டென்ஸ் கிளவுட், இந்த டென்ஸ் கிளவுடுக்கு பேர் வந்து நெபுலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெபுலா பக்கத்துல நடந்த ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன்னால இட் ஸ்டார்ட்ஸ் கிரியேட்டிங் ஆல் தி அந்த டஸ்ட் கேஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபிளாட் டிஸ்க் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபிளாட் டிஸ்க்கு நடுவுல ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ஆட்டம்ஸ், இதுக்குள்ள இருக்கிற ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ஆட்டம்ஸ் இது ரெண்டும் வந்து ஒன்னு சேர்ந்து இட் இஸ் கிரியேட்டிங் ஸ்டார். ஸோ இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ல உருவாகிற விஷயம் தான் ஸ்டார். இந்த ஸ்டார் உருவானோன்னா இந்த ஸ்டாருக்கு வந்து ரொம்ப பெரிய மாஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த மாஸ் ஜென்ரேட் ஆகுறதுனால என்ன ஆகுது, பெரிய மாஸ் இருக்கிறதுனால இந்த இந்த கேஸ் அண்ட் டஸ்ட்ல இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் தன்னுடைய கிராவிட்டிக்குள்ள அந்த ஸ்டார் வந்து கொண்டு வந்துக்குது. ஸோ இந்த ப்ராசஸை இதைத்தான் வந்து நம்ம சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து அக்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாரோட மாஸ்னால என்ன ஆகுது, இதுக்குள்ள இருக்கிற எல்லா டஸ்டும் வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக்
மூவிங் இன்சைட் இது. ஸோ எல்லா டஸ்ட்டும் வந்து இதுக்குள்ள இருக்கிற எல்லா டஸ்ட்டும் இட் கீப்ஸ் மூவிங் இன்சைட் ஃபார்மிங் பிளானட்ஸ், அதுக்கப்புறம் டுவார்ஃப் பிளானட்ஸ், மூன்ஸ், காமெட்ஸ், ஆஸ்டராய்ட்ஸ், இது எல்லாம் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃபார்மிங். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் ஆனதுக்கு அப்புறமாக இந்த இந்த டஸ்ட் எல்லாம் என்ன ஆகுது, கான்கிரீட்டா, ஓகேவா, ஸோ பிளானட்டு, டுவார்ஃப் பிளானட்டு, ஆஸ்ட்ராய்டு, காமெட் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகி அந்த சன், அந்த ஸ்டாரை வந்து சுத்தி வர ஆரம்பிக்குது. இப்படிதான் வந்து ஒரு சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுது. ஸோ ரொம்ப ஹார்டா இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம், ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, மெர்க்குரி, வீனஸ், அதுக்கப்புறம் வந்து எர்த்து, மார்ஸ். ஸோ இந்த மாதிரி டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் எல்லாம் சன், அந்த ஸ்டாருக்கு க்ளோசராகவே ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் ஒன்று இருக்கு. ஸோ அங்கேயும் வந்து மெட்டல்ஸ், ராக்ஸ் இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய ஐட்டம், ஸோ கொஞ்சம் கேசியஸா இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டாருக்கு தள்ளி வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ ஸ்டாருக்கு தள்ளி உடனே பிளானட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இன்னும் கொஞ்சம் கேஸ் அண்ட் மெட்டல் சேர்ந்த மாதிரியான ஐட்டம்ஸ், ஓகே, கேஸ், டஸ்ட், ஸோ நிறைய இருக்கிற மாதிரியான ஐட்டம்ஸ் இஸ் தி காமெட். ஸோ இந்த காமெட் வந்து ஐஸும் சேர்ந்து இருக்கிற ஐட்டம். ஸோ இது வந்து சன்னுக்கு ரொம்ப ரொம்ப தள்ளி ஃபார்ம் ஆகுறதுனால தான் இதுல வந்து ஹீட் இல்லாம ஐஸ், அதுக்கப்புறம் வந்து கேஸ், டஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் எ காமெட் இஸ் பார்ன். ஓகே, ஸோ காமெட் எங்க பிறக்குது அப்படின்னா சன்னை விட்டு ரொம்ப தள்ளி. இது எப்போ பிறந்தது அப்படின்னா ஆஸ் ஏர்லி ஆஸ் ஆர் சோலார் சிஸ்டம். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் போகும்போது நம்ம பார்க்கலாம் ஏன் இந்த காமெட்டை பத்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சும்மா ஒரு ரஃப்பான ஒரு இது, நம்ம சோலார் சிஸ்டம் பிறக்கும் போதே உருவான ஒரு விஷயம் தான் இந்த காமெட்ஸ். ஸோ அந்த காமெட்ஸ் வந்து சன்னை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்து இருக்கு. ஓகே, ஸோ இது மட்டும் இப்போதைக்கு வந்து எடுத்துப்போம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிக்சர், வாட் டஸ் திஸ் பிக்சர் லுக் லைக்? இப்போ கமெண்ட் பண்ணுங்க. as I told you, this is a interactive class. ஓகேவா? ஸோ என் மூஞ்சி நீங்க பார்க்கல. ஓகே, என் மூஞ்சி நான் போட்டுடுறேன். ஸோ என் பேஸ் நீங்க பாக்குறீங்க, பார்த்தாலும் ஓகே. நம்ம வந்து ஆன்லைன்ல உட்கார்ந்தாலும் திஸ் இஸ் கோயிங் டு பி ஆஸ் மச் இன்டராக்டிவ் ஆஸ் பாசிபிள். இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு என்னன்னு தெரியும். இந்த பிக்சர் காமெட், ஓகேவா? எல்லாருக்கும் தெரியும் இது வந்து ஒரு காமெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு காமெட் அப்படின்ற ஒரு ஆன்சர் தேவையில்லை. பட் ஆனால் இந்த பிக்சரை பார்த்தா என்ன மாதிரி தெரியுது? வாட் டஸ் திஸ் பிக்சர் லுக் லைக்? அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. காமெட் தெரியும், ஓகே, காமெட் வேண்டாம், ஷூட்டிங் ஸ்டார் வேண்டாம், அதை பத்தி வேண்டாம். ஸ்பார்க்கிள் ஆஃப் லைட். ஸோ ராகேஷ் சொல்றாரு ஸ்பார்க் ஆஃப் லைட் மாதிரி தெரியுது சார் அப்படின்ட்டு. சூப்பர். வேற 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 பிரைட் ஸ்ட்ரீக் ஆஃப் லைட். ஓகே, அப்பா ஃபவுண்டைன், யாரோ ஃபவுண்டைன் அப்படின்றீங்க. நைஸ் தாட். ஓகே, ஃபாலிங் ஸ்டார். ஓகே, மீட்டியராய்டு மாதிரி இருக்கு. இல்ல ஹேலி காமெட். இது காமெட் தான், ஓகேவா? அதனால நம்ம காமெட் கிளாஸ்ல தான் இருக்கோம், காமெட்டை பத்தி தான் பாக்குறோம். அதனால இதை பத்தி காமெட் பார்க்க தேவையில்ல. லாங் டெய்ல், ஸோ பெருசா ஒரு வால் மாதிரி இருக்கு அப்படின்றீங்க. ஓகே, வேற டார்ச் லைட். வெரி குட். டார்ச் லைட் வந்து லைட் அடிச்சோம் அப்படின்னா இப்படிதான் வந்து லைட் போகும். ஸோ நைஸ் தாட். டார்ச் லைட், வெரி குட். ஃபிளாஷ் லைட், ஓகே, வெரி குட். ரே ஆஃப் லைட், எல்லாமே அதுதான். ஃபவுண்டைன், ராக்கெட், நியோவைஸ், எக்ஸ்ட்ரீம் விண்ட் ப்ரெஷர். செமையா திங்க் பண்றீங்கப்பா. இட் லுக்ஸ் லைக் எ டெய்ல்டு ஸ்டார். இன்னும் சூப்பர். டெய்ல்டு ஸ்டார், ராக்கெட் மாதிரி இருக்கு. சூப்பர். ஹெவன் இப்படி எல்லாம் இருக்காது. A build on space. Okay, superb guys. Lots and lots of comments. I'm so happy. சூப்பர். ஸோ அந்த காலத்துல எப்படி வந்து இதுக்கு வந்து காமெட் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சாங்க அப்படின்னா, த நேம் காமெட் கம்ஸ் ஃப்ரம் த கிரீக் வேர்ட் ஆஸ்ட்ரோ காமெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ்டர் காமெட்ஸ் அப்படின்ட்டு. ஆஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆஸ்ட்ரோ அப்படின்ற ஒரு மீனிங். ஆஸ்ட்ரோனா வந்து ஸ்டார். ஸோ அதனால தான் ஸ்டடி ஆஃப் செலஸ்டியல் பாடிஸை வந்து ஆஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓகேவா? ஸோ அந்த ஆஸ்டர் அப்படின்றத விட்டுறலாம். ஸோ அந்த கோமெட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா லாங் ஹேர். ஸோ ஒரு ஸ்டாருக்கு அந்த ஸ்டார் மேல வந்து ஒரு விக் வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்டார் அப்படியே பறக்கும் போது அந்த விக் அப்படியே பறந்துகிட்டே இருக்கும்ல, தலைமுடி, ஓகேவா? ஸோ அதை பார்த்துட்டு தான் ஏன்ஷியன் கிரீக் பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஆஸ்டர் காமெட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைப்போமே அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஸோ அந்த ஆஸ்டர் காமெட்ஸ்ல இருந்து
it became comet. சரியா? வித் த ரெஃபரன்ஸ், அந்த லாங் ஹேரோட ரெஃபரன்ஸ் எதுக்கு அப்படின்னா அதோட டெய்லுக்கு தான். ஸோ சூப்பர், நிறைய பேர் வந்து ஃபென்டாஸ்டிக்கா ஆன்சர் கொடுக்குறீங்க. ஐ எம் சோ ஹாப்பி. ஓகே, ஆஸ்டர் மீன்ஸ் ஸ்டார். சரி, ஓகே. இப்போ காமெட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கொஞ்சம் குயிக்காக பார்ப்போம், ஏன்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வச்சிருக்கேன் காட்டுறதுக்காக. ஸோ காமெட் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே சொன்ன சோலார் சிஸ்டமோட லெஃப்ட் ஓவர் ஃப்ரோசன் மெட்டீரியல்ஸ். ஸோ சோலார் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணும்போது சாலிடான ஹாட்டான விஷயங்கள் எல்லாம் சன் பக்கத்தில் வந்துருச்சு. சன் பக்கத்தில் வந்ததுனாலே அது வந்து சாலிடாகவும் ஹாட்டாகவும் ஆகிடுச்சு. ஸோ சன்னை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து கேஸா வந்து இருந்துருச்சு. ஸோ யூ கேன் சி ஆல் தி கேஸ் ஜெயன்ட்ஸ். ஓகே, அதையும் தாண்டி இருக்கிற விஷயங்கள், சோலார் சிஸ்டம்ல இருக்கிற விஷயங்கள் தான் காமெட்ஸ். இது வந்து ஃப்ரோசன் லெஃப்ட் ஓவர்ஸ். இது மோஸ்ட் ஆஃப் தி காமெட்ஸ் ஆர் இன் த ஃப்ரோசன் ஸ்டேட். ஸோ கம்ப்ளீட்டா வந்து ஐஸ்ல தான் வந்து இருக்கு. அதர் தேன் ஐஸ், டஸ்ட் அண்ட் ராக் ஆர் தி மேஜர் காம்போசிஷன்ஸ் ஆஃப் காமெட். ஸோ காமெட் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க, சார் ஆஸ்ட்ராய்ட்னா என்ன, மீட்டியராய்ட்னா என்ன, காமெட்னா என்ன, எல்லாம் ஒரே மாதிரி தானே சார் இருக்கு மேலே பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ சைஸ் வித்தியாசமா நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்டையும் நீங்க வந்து பிரிக்கலாம். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு மீட்டியராய்டு இருக்கு அப்படின்னா அந்த மீட்டியராய்டு வந்து சின்னதா ஒரு அரிசி இருக்குல்ல, அந்த அரிசி சைஸ்ல இருந்து ஒரு 3 அடி சைஸுக்கு தான் வந்து மீட்டியராய்டு இருக்கும். அதுக்கு மேல வந்து பெருசா வந்து மீட்டியராய்டு இருக்காது. ஓகே, ரொம்ப ரேரா இருக்கும். பட் வந்து மெஜாரிட்டி ஆஃப் மீட்டியராய்டு பாத்தீங்கன்னா அந்த 3 அடி 4 அடிக்குள்ளதான் இருக்கும். ஸோ ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 4 அடி விட்ல இருந்து 40 கிலோமீட்டர் விட்டு வரைக்கும் வந்து ஆஸ்ட்ராய்டு வந்து பெருசா இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி காமெட் ஆஸ்ட்ராய்டுல வந்து ஐஸ் இருக்காது. ஸோ காமெட் அப்படின்ற ஒரு விஷயம்ல இதே மாதிரி ஃபியூ கிலோமீட்டர்ஸ், ஸோ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் விட்டெல்லாம் வந்து காமெட்டுக்கு வந்து இருக்கும். ஸோ ஆனா இதுல வந்து மெஜாரிட்டி ஆஃப் காம்பனன்ட் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஐஸ் வந்து இருக்கும். ஓகே, அண்ட் வென் தே கம் க்ளோஸ் டு த சன், இந்த ஐஸ் வந்து அந்த காமெட் இருக்கிற இடத்துல இருக்கும்போது நமக்கு வந்து ஐஸ் வந்து தெரியாது. ஸோ அது வந்து ஒரு சாலிட் பாடியா தான் இருக்கும். ஆனா அந்த காமெட் எப்போ ஒரு ஸ்டார் பக்கத்துல வருதோ, நம்ம சன் பக்கத்துல வருதோ, அப்போ அந்த சோலார் ஹீட் வேவ்னால அந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகி, ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு கேஸ் டெயில் மாதிரி வந்து தெரிய வரும். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம வந்து காமெட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, வால் இருக்கிற ஒரு நட்சத்திரம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து அந்த அந்த காமெட். ஓகேவா? ஸோ ஓகே, எக்ஸ்பிளனேஷன் சூப்பர், தேங்க்யூ. இன்னும் நிறைய இருக்கு, பிக்சர் அபி பாக்கி ஹே. சூப்பர். ஸோ காமெட்டோட காம்போசிஷன் என்ன அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துருவோம். ஸோ இந்த காமெட்டுக்கு வந்து ஒரு 4 விஷயங்கள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸை வந்து ஹார்ட் ஆஃப் த காமெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நியூக்ளியஸ்ல தான் ஐஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஹார்ட் பார்ட் ஆஃப் தி காமெட். ஸோ பாக்கி இருக்கிறது எல்லாமே கேஸ். ஸோ இதுதான் வந்து ஹார்டா இருக்கிற ஒரு சாலிட் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு விஷயத்தான் தான் வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த காமெட்டோட இருப்பிடம், காமெட்டோட எங்கேருந்து உருவாச்சோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வெறும் நியூக்ளியஸ் மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. ஸோ உங்களுக்கு டெய்லு, கோமா, மற்ற விஷயங்கள் எதுவுமே வந்து மற்ற இடத்துல தெரியாது. வெறும் இந்த இந்த நியூக்ளியஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ அதனாலதான் அதை வந்து இட்ஸ் கால்ட் அஸ் தி ஹார்ட் ஆஃப் தி காமெட். ஓகே, ஸோ இப்போ கோமா என்னன்றதை பார்த்தோம்னா உங்களுக்கு நியூக்ளியஸ் என்னன்றது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ அடுத்த விஷயம் வந்து கோமா. ஸோ இந்த கோமா என்ன அப்படின்னா சன்னு கிட்ட வரும்போது இந்த சன்னோட ஹீட் வேவ்னால வந்து காமெட்ஸ் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் எவாபரேட்டிங், அந்த கேஸ் எல்லாம் வந்து வெளியில வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னேன்ல. அது வெளியில வரும்போது ஒரு அட்மாஸ்பியர் மாதிரி ஃபார்ம் ஆகும் அரவுண்ட் தி காமெட். ஓகேவா? இதுக்கு பேர் தான் கோமா. ஸோ ஒரு அட்மாஸ்பியர் மாதிரி காமெட்டுக்கு மேல அப்படியே சுத்தி ஃபார்ம் ஆகுது பாருங்க, இதுக்கு பேர் தான் வந்து கோமா. இந்த அட்மாஸ்பியர்ல வந்து கேஸ் தான் வந்து கேஸும் டஸ்டும் தான் மோஸ்ட்லி வந்து இருக்கும். ஓகே, ஸோ மூணாவது விஷயம் வந்து டெயில். ஸோ டெய்லயே 2 வகையான டெயில் இருக்கு. ஒரு பிளாஸ்மா ஒரு அயான் டெயில் இருக்கு, இன்னொன்று வந்து டஸ்ட் டெயில் இருக்கு. ஓகே, ஸோ இந்த பிளாஸ்மா ஒரு அயான் டெயில் என்ன அப்படின்னா வந்து இந்த கேஸ் இருக்குல்ல, கேஸ் வெளியில வர்றது வந்து பிளாஸ்மா அண்ட் அயான் டெய்லா இருக்கும். யூஸ்வலி இந்த கேஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும். என்ன கேஸ் இருக்கோ அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா காமெட்டுக்கு வந்து ஒரு டெயில் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். இன்னொரு டெயில் மேஜர்லி வந்து அந்த டஸ்ட் டெயில் வந்து ஒயிட் கலர்ல தான் இருக்கும். ஏன்னா அந்த டஸ்ட் டெயில் பாத்தீங்கன்னா பேபி பவுடர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பார்க்கலாம்.
ஸோ பேபி பவுடர் மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு டெய்ல் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும், இன்னொரு டெய்ல் ஒயிட் கலர்ல இருக்கும். இல்லைன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு டெய்ல் வந்து ரெட் கலர்ல இருக்கும், இன்னொரு டெய்ல் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பிளாஸ்மா டெய்ல் வந்து கலர் கலரா இருக்கும் பேஸ்ட் அப்பான் தி காம்பனன்ட் ஆஃப் த கேஸ் இன் தேர். டஸ்ட் டெய்ல் வந்து ஒயிட் கலரா தான் இருக்கும், அது பேபி பவுடர் மாதிரி. ஓகேவா? அண்ட் ஆல்வேஸ் இந்த டெய்ல் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா சன்னுக்கு ஆப்போசிட் சைட்ல தான் வந்து அந்த அந்த டெய்ல் இருக்கும். ஏன்னா வந்து சோலார் விண்ட் இப்படி அடிக்கும் போது, ஸோ அந்த காமெட் இருக்கு, காமெட் மேல அப்படி சோலார் விண்ட் அடிக்கும் போது சோலார் விண்டோட ஆப்போசிட் டைரக்ஷன், சன்னுக்கு எந்த சைடு இருக்கோ அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் வந்து இது இருக்கும், டெய்ல் இருக்கும். ஓகே, ஸோ காமெட் வந்து அந்த பக்கம் போயிட்டு இருந்தா கூட, ஓகே, ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் வந்து இது இருக்கும். ஸோ டெய்ல் வந்து இருக்கிற இடத்துல இது ஹெட், இது டெய்ல். ஸோ ஹெட் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் காமெட் போகுது அப்படின்றது கிடையாது. அதுதான் மீன் பண்றாங்க. ஸோ காமெட் எந்த பக்கம் வேணாலும் போகட்டும், பட் ஆனா காமெட்டோட டெய்ல் வில் ஆல்வேஸ் பி ஃபேசிங் அவுட் அவே ஃப்ரம் தி ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ குவிக்கா வந்து நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு போயிடலாம். செகண்ட் பார்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா குவிக்கா அப்படியே டைப் பண்ணுங்க. அந்த கொஸ்டினை முடிச்சுட்டு நம்ம அப்படியே செகண்ட் பார்ட்டுக்கு போயிடலாம். இந்த ஸ்ட்ரீமிங்ல வந்து எனக்கும் உங்களுக்கும் ஒரு 10 to 12 செகண்ட்ஸ் டிலே இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் டு டைப், அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வரும் என்ன இருக்கு அப்படின்ட்டு. ஸோ டில் ஹவு மச் த டெய்ல் எக்ஸ்டென்ட்? சூப்பர் கொஸ்டின் ராகேஷ். ஸோ இந்த டெய்ல் சம்டைம்ஸ் இந்த டெய்லோட டெய்ல் எவ்வளவு தூரம் இருக்கும், எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்றதுக்கான முக்கியமான காரணம் 2 விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன், அந்த காமெட்டுக்குள்ள எவ்வளவு கேஸ் அண்ட் டஸ்ட் இருக்கு அப்படின்றது, எவ்வளவு பெரிய காமெட் அப்படின்றது. இஃப் இட்ஸ் அ ஸ்மால் காமெட், few thousand kilometersக்கு டெய்ல் இருக்கும். ஓகேவா? இஃப் இட்ஸ் அ லார்ஜ் காமெட், few million kilometersக்கு டெய்ல் இருக்கும். ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் காமெட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டெய்ல்ஸ். சூப்பர், தேங்க்யூ. நிறைய பேர் நோ டவுட்ஸ் அப்படின்றீங்க. why comets go faster? ஸோ காமெட்ஸோட ஸ்பீட் என்ன அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் வேர் த காமெட் இஸ். ஸோ சன்னோட கிராவிட்டிக்கு பக்கத்துல இருந்தது அப்படின்னா ஃபாஸ்டா இருக்கும். சன்னோட கிராவிட்டியை விட்டு ரொம்ப தூரமா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ அதனால we will not be able to say காமெட் வந்து what defines comet speed is probably the gravity of the sun. Comet of what color? ஸ்ருதி, சூப்பர் ஸ்ருதி, நல்ல கேள்வி. ஸோ இப்போ ரிசர்ச் இருக்கு, ரிசர்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சு காமெட்டோட கலர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க அதை பார்த்துட்டு இருப்பீங்க. நான் இப்போ சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கேட்டுடலாம். வாட் கேசஸ் ஆர் தேர் இன் காமெட்ஸ்? ஆக்சுவலி எனக்கும் தெரியல. ஸோ ஹைட்ரஜன் இருக்கும், ஹீலியம் இருக்கும், ஆர்கான் இருக்கும். இதுதான் மேஜரான கேசஸ் விச் ஆர் தேர் இன் த ஸ்பேஸ். ஸோ அதை தவிர வேற என்ன கேஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கும். பார்ப்போம். கரெக்டா எனக்கும் வந்து அதுக்கான ஆன்சர் தெரியல, பட் லெட்ஸ் சி. அண்ட் திஸ் இஸ் சம்திங் வெரி ஈஸி தட் யூ கேன் ஃபைண்ட் அவுட் இன் கூகுள் ஆல்சோ. பிளாஸ்மா அயான் டெய்ல் வந்து ப்ளூ, டஸ்ட் டெய்ல் வந்து ஒயிட். டிஃப்ரெண்ட் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த அயான் டெய்ல் வந்து டிஃப்ரெண்ட் கலராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சார், கேன் வி சி நியோவைஸ் டுடே? எஸ், அஃப்கோர்ஸ். அதுக்காக தான் இங்க இருக்கோம். கிளாஸ் முடிச்ச உடனே we can see இது பண்ணலாம். Do they have gravity? They don't have that much of gravity like celestial objects have. Okay, planet, moon, star அந்த மாதிரி இருக்கிற கிராவிட்டி வந்து இதுக்கு கிடையாது. ஓகே, சூப்பர். நான் 4 கேள்வி கேட்கறதுக்குள்ள நீங்க 4 கேள்வி போட்டுருக்கீங்க. ஓகே, what is the temperature of a comet? So technically speaking, in its habitat it should be in negative. So ஏன்னா ice, so it's a frozen thing, so ice தான் இருக்கும். So ஆனா when it comes closer to the sun, it can rise up its temperature. So comets do die. ஸோ மற்ற விஷயங்கள் மாதிரி கிடையாது. சன்னுக்கு ரொம்ப பக்கத்துல போச்சு அப்படின்னா அந்த ஐஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா the ice which holds the comet, okay, acts like a glue.
ஸோ இந்த க்ளூ வந்து அப்படியே ஐஸ் கிட்ட போக அந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா தட் ஹோல்ஸ் தி காமெட், அந்த காமெட் அப்படியே ஃப்ராக்மெண்டா உடஞ்சு வந்து விழுந்துருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அடுத்த பார்ட்டையும் பார்த்துடலாம். Did the universe have end? No. So far, there is no end to the universe. So let's just quickly see about different studies conducted about comets. Okay. 2004 NASA என்ன பண்றாங்க? They research, they send a spacecraft called the Deep Impact spacecraft. So in the spacecraft வந்து they are sending it to என்ன இதுக்கு டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெட்டுக்கு அனுப்புறாங்க. ஓகே, இந்த மிஷன் என்ன அப்படின்னா அந்த காமெட்டுக்கு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை அனுப்பி அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை அந்த காமெட்ல போய் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து ஒரு சின்னதா ஒரு கிராஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்டரை என்ன பண்றாங்க, காமெட்ல போய் வெடிக்க வைக்கிறாங்க. ஸோ ஸ்பேஸ் கிராஃப்ட் இங்க இருக்கு, காமெட் இங்க இருக்கு. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து ஒரு சின்ன பார்ட் நேரா போய் இந்த காமெட்டை போய் டமால்னு இங்க ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. இந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து என்ன கேசஸ் வெளியில வருது, இந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து என்ன மெட்டீரியல்ஸ் வெளியில வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இது என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோவோட பார்ப்போம். ஸோ லெட் மீ பிரிங் அபவுட் தி வீடியோ ஆஃப் இட். So just give me 1 second while I bring about the video of the event. அதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருந்ததுன்னா கொஞ்சம் டைப் பண்ணுங்க. Okay, my video is on. உங்களுக்கு வீடியோ கேக்குது? ஸோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஓகே 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 சரி. ஸோ இந்த வீடியோல இப்போ பார்த்துருப்பீங்க. இந்த யூ கான்ட் ஹியர் இட். ஓகே, நான் திருப்பி ஒரு தடவை ப்ளே பண்றேன். தேர் சம் கைண்ட் ஆஃப் அ ஸ்மால் இஷ்யூ. நானே வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த லேண்டர் வந்து இப்போ ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஒரு கிராஷரை வந்து டுவர்ட்ஸ் தி காமெட் அனுப்பிடுச்சு. ஸோ த கிராஷர் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த காமெட். ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இட் ஹஸ் பொசிஷன் இட் செல்ஃப். இந்த கிராஷ் என்ன ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் இந்த போய் கிராஷ் லேண்ட் ஆகுது. கிராஷ் லேண்ட் ஆகும்போது அதுலேருந்து ஐஸு அப்புறம் ராக் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ரிலீஸ் ஆகிற ஐஸ் அண்ட் ராக் மெட்டீரியல்ஸை தி ஸ்பேஸ் கிராஃப்ட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஸ்டடியிங். ஸோ என்ன ஸ்டடி பண்ணிச்சு அப்படின்ற ரிசல்ட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே,
ஸோ என்ன என்ன மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்டடி பண்ணாங்க அப்படின்றதையும் இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, த காமெட்ஸ் நியூக்ளியஸ் வந்துட்டு இஸ் ஸ்பாஞ்சி வித் a lot of holes inside. ஸோ அந்த காமெட்ல வந்து நிறைய ஹோல்ஸ் இருந்திருக்கு. அண்ட் அண்ட் காமெட் ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு சப்ஜெக்ட் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் அந்த நியூக்ளியஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பாஞ்ச் மாதிரி வந்து இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஏன்னா அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து வாஸ் வெரி வெரி ஈஸி டு மேக் இட் ஹேப்பன். தட்ஸ் ஹவ் தே கன்க்ளூடட். ஸோ செகண்ட் வந்து parts of the surface was very fragile. Again, in the comet அவங்க வந்து ரிசர்ச் பண்ணும்போது the comet had been near to the sun and it has been coming out. ஸோ அப்போ வந்து சன் கிட்ட இருக்கிறதுனால பாதி அதோட கேஸ் வந்து பாதி வந்து வெளியில போயிருக்கும். ஸோ அதோட சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாவும் வீக்காவும் இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் கவர்ட் வித் ஃபைன் டஸ்ட் லைக் பேபி பவுடர். ஸோ இந்த டஸ்ட் தான் வந்து டஸ்ட் டெய்லா வந்து மாறுது. இந்த பேபி பவுடர், ஒயிட் கலர் பேபி பவுடர் வந்து டஸ்ட் டெய்லா மாறுது அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ இந்த டஸ்ட் தான் வந்து அது மாதிரி ஆகுது. அதுக்கு அடுத்தது காமெட் கலர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க பாத்தீங்களா? ஸோ இதுதான் வந்து அதோட ஆன்சர். ஸோ காமெட்டுக்கு இருக்கிற கலர் வந்து பிளாக். ஸோ தே ஹவ் டிஸ்கவர்ட் தட் இட் இஸ் பிளாக் இன் கலர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது தே ஹவ் சீன் தட் த நியூக்ளியஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஓவர்லாப்பிங் லேயர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ நிறைய விஷயம் வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் இப்போ இப்போ நம்மளுடைய கோர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு வந்து இட் வில் பி மேட் அவுட் ஆஃப் நம்மளுடைய மேண்டில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துக்கு இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் சாயில். அதுக்கப்புறம் வந்து மினரல்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. பட் ஆனா அதோட நியூக்ளியஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் நாட் மேட் லைக் தட். ஸோ ஸோ இது அகைன் இதை ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒன்ஸ் வி ஸ்டார்டட் நோயிங் அபவுட் எ காமெட் எப்படி அதோட கோர் ஃபார்ம் ஆகுது, அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, தென் வி வில் ஹாவ் ஆன்சர்ஸ் டு ஹவ் அவர் எர்த் வாஸ் ஃபார்ம்ட். ஸோ இது வரைக்கும் நமக்கு வி டோன்ட் ஹாவ் ஆன்சர்ஸ், கான்கிரீட் ஆன்சர்ஸ் டு ஹவ் அவர் சோலார் சிஸ்டம் வாஸ் ஃபார்ம்ட், ஹவ் அவர் எர்த் வாஸ் ஃபார்ம்ட் அப்படின்ட்டு. ஸோ வென் யூ ஸ்டடி அபவுட் அ மெட்டீரியல் விச் இஸ் கம்ப்ளீட்லி சன் வந்து அஃபெக்ட் பண்ணாம சன் வந்து எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி நம்ம படிக்கும்போது we can get information about the birth of our solar system. அதனால தான் வந்து we are studying about it. ஸோ அதுக்கு அடுத்தது there is ice beneath the surface. வாட்டர் ஐஸும் அங்க இருக்கு. அதே மாதிரி வந்து ட்ரை ஐஸ்னு சொல்ற கார்பன் டை ஆக்சைடு ஐஸும் வந்து அங்க வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டெம்பிள் 1 வந்து இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த காமெட் வந்து எப்படி வந்து இட் கம்ஸ் டு அவர் பிளேஸ், ஓகே, எர்த் கிட்டயோ சன் கிட்டயோ எப்படி வரும்? ஏன்னா அதுங்களுக்கு தனியா வந்து அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியால ஒரு ஆர்பிட் இருக்கு. அவங்க வந்து அங்க வந்து சன் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டு பெரிய காமெட் ஆர் ரெண்டு பெரிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் காமெட்ஸ் when they clash upon each other, what happens is that இந்த ஃபிராக்மெண்ட்ஸ் இருக்கு, இந்த ஃபிராக்மெண்ட்ஸ் வந்து இந்த சைடு அந்த சைடு எல்லா சைட்லயும் பறக்க ஆரம்பிக்கும். ஓகே, இப்படி பறக்கிற ஒரு ஃபிராக்மெண்ட்டை தான் நம்ம வந்து இங்க வந்து காமெட்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, we are not seeing the actual very big comet that's out there. ஸோ ஏன்னா அது ஒரு ஆர்பிட் இருக்கு, அது அப்படியே அங்க சுத்திட்டு இருக்கு. இந்த இப்படி பறந்துட்டு இருக்கிற காமெட் வந்து ஒரு கொல்யூஷன்னால இதுல இருந்து வந்த ஃபிராக்மெண்ட்ஸை தான் இங்க சன் வந்து அதோட கிராவிட்டி உள்ள இப்ப நீ என்ன சுத்தி வா அப்படின்னு சொல்லி என்ன இந்த பக்கம் சோலார் சிஸ்டம்குள்ள வந்து சுத்து அப்படின்னு சொல்லி இட் கேப்சர். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் ஸ்டடிங். அண்ட் வாட் சயின்டிஸ்ட் ஹவ் ஃபவுண்ட் வாஸ் தட் இந்த டெம்பிள் 1 அப்படின்ற இந்த காமெட் it consisted of materials from outer and middle and inner parts of our solar system. Okay.
Okay. Guys, unfortunately, என்னுடைய பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால யூ ஆர் ஒன்லி ஏபிள் டு ஹியர் மீ. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஐம் ஜஸ்ட் ஹேவிங் மை வீடியோ ஆஃப். ஸோ யூ கைஸ் கேன் ஹியர் மீ. எனக்கு நான் பேசுறது கேக்குதா அப்படின்றது மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா அப்படின்றது மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். Okay, so let's go back to the next slide. Okay, now I'm audible. ஸோ கொஞ்ச நேரம் வீடியோ எல்லாமே நான் பேசுறதை மட்டும் கேட்போம். ஸ்லைட் ஷேர் அப்படியே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2004 நாசாவோட டீப் இம்பாக்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் போயிட்டு ஒரு காமெட்ல எக்ஸ்ப்ளோஷன் பண்ணிச்சு. ஓகே, ஸோ உடனே என்ன பண்ணாங்க, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி பிளான்ட் இந்த இஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரோசெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெட்டுக்கு தே வாண்டட் டு சென்ட் அ லேண்டர். ஸோ இந்த வாட்டி காமெட்ல லேண்ட் பண்ணலாம், ஏன் வந்து நம்ம வந்து போய் நிக்கணும். ஸோ லெட் அஸ் கோ லேண்ட் ஆன் தி காமெட், கலெக்ட் டேட்டா அண்ட் ஃபைண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. ஓகே, அதோட வீடியோவை இப்போ பார்க்கலாம் இருங்க. அதோட வீடியோ இப்போ நீங்க பார்க்க போறீங்க. Once the flight dynamics team has given the go-ahead, the Rosetta spacecraft will maneuver itself so that its Philae lander is on the right trajectory for the landing site. Rosetta will release Philae when approximately 22 kilometers from the center of the comet. A signal confirming the separation will arrive at ground stations on Earth 28 minutes and 20 seconds later. The landed descent will take 7 hours. On the way down, Philae will take a series of images, including a farewell shot of the orbiter. Some of its onboard instruments will sample the dust, gas and plasma close to the comet's surface and measure any magnetic field. The Sesame experiment, which contains 3 instruments, includes one called CASSE, located in the lander's feet. CASSE detects the touchdown, the moment when the lander hits the surface, and also it has active emitters that emit acoustic waves in one foot, and they go through the surface and can be detected in another foot, and we can derive the mechanical properties of the soil of the cometary nucleus this way. The 3 lander legs will absorb the momentum and use it to drive an ice screw in each foot into the surface.
At the same time, 2 harpoons will fire to lock the probe onto the surface, and a small thruster on top will counteract the impulse. Once anchored to the nucleus, Philae will begin its primary science mission, based on its initial battery lifetime of 64 hours. The lander also has solar panels, and hopefully they can recharge the batteries and extend Philae's lifetime. Above the lander, after separation, Rosetta will move away from the comet and reorientate itself to communicate with the lander. If all goes well, communications will be underway around 2 hours after separation. The first images from the descent are also expected within several hours of this point. The timing and precision of the landing manoeuvres are crucial. But once safely on the comet, Philae will undertake its in situ experiments. Its first operation will be to take a panorama of its surroundings, and within hours we will see the first ever view of a comet from its surface. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து கரண்ட் வந்துருச்சு திருப்பி எனக்கு. நீங்கள் வந்து வாட் யூ சா வாஸ் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் ரொசெட்டா லேண்டிங் ஆன் காமெட். ஸோ இட்ஸ் எ கிரேட் அச்சீவ்மெண்ட். ஏன் கிரேட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா வந்து so far we have only tried to land in a planet or a moon. Okay va? So this was the first time that we tried to land on a comet. So comets are moving objects, moving at great speeds. So it's not like a planet அதுக்கு பெரிய ஒரு மாஸ் கிடையாது. ஸோ அதனால பயங்கர ஃபாஸ்டா வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். அப்படி பயங்கர ஃபாஸ்டா மூவ் ஆகிற ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து they wanted to land a comet. So it was a commendable mission. But unfortunately நம்ம விக்ரம் லேண்டர் எப்படி சந்திரயான்ல வந்து இறங்கும்போது ப்ராப்ளம் பண்ணிச்சோம், இந்த ஃபிலே லேண்டர் என்னாச்சு, இட் லேண்டட் இன்சைட் a crater. ஸோ அந்த கிரேட்டர்ல வந்து சன்லைட் வந்து ஒழுங்கா இல்லை. ஸோ அதனால இட் வாஸ் ஜஸ்ட் ஆப்ரேஷன் ஃபார் லைக் 2-3 hours. And then sunlight illadanaala, energy illadanaala, it just died away. So that's what happened to the Philae lander. Let's quickly get my presentation back. Super. So next up we have different kinds of comets. So different kinds of comets வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு. ஸோ இதுல நீங்க நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ காமெட்ஸ் வந்து கூலா இருக்குமா ஹாட்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெக்னிக்கலி ஐஸா இருக்கிற ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க. ஸோ ஐஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஹாட்டா இருக்குமா கூலா இருக்குமா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி கூல். அதுக்கப்புறம் வந்து இஸ் தேர் எனி பர்பஸ் ஃபார் ஹியூமன்ஸ் இன் காமெட்ஸ்? See, the most important reason why we understand, why we learn about comets is to find what has happened during the formation of our solar system. So ஏன்னா நமக்கு அதையும் தெரியாது அந்தமும் தெரியாது. It's kind of like, see, we are in a very என்ன சொல்றது, our earth is not that safe நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி. ஓகே, எர்த்தை சுத்தி வந்து ஒரு இன்விசிபிள் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு which is saving us from the harmful sun. ஓகே, சன்னை விடுங்க. ஸோ if you guys can just check it out in YouTube. So ஒரு காமெட் வந்து எர்த் மேல விழுந்தா what will happen to human beings அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா we got to start studying about these things. So we got to start preparing for the worst case scenarios. That's what space scientists, earth scientists do. Okay va? So அதுக்காக தான் one of the bigger reasons why we need to study about comets. First one, to know about our past. Second one, to know what is ahead of us in the future. Yeah. So next one, different kinds of comets. So there are two different kinds of comets. So one வந்து short orbit comet அப்படின்வாங்க. So இந்த short orbit comet என்னலாம் அப்படின்னா 200 years குள்ள, so less than 200 years குள்ள it has an orbit around the sun. ஸோ திருப்பி சன்னு கிட்ட வந்து 200 years குள்ள வந்துட்டு போகுது அப்படின்னா ஷார்ட் ஆர்பிட் காமெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷார்ட் ஆர்பிட் காமெட் வந்து ஹேலிஸ் காமெட். அதுக்கப்புறம் வந்து லாங் ஆர்பிட் காமெட் அப்படின்வாங்க. ஸோ 200 yearsக்கு மேல எடுத்ததுன்னா லாங் ஆர்பிட் காமெட். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இந்த நியோவைஸ் வந்துட்டு அடுத்து 6800 வருஷம் கழிச்சு தான் வரும். இப்போ இன்னொரு 10 நாளைக்கு தெரியும். இந்த 10 நாளைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து 6500 வருஷம் கழிச்சு தான் வந்து we will see நியோவைஸ். ஸோ அதனால இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் a very important
திங் டு சி. ஸோ அடுத்த 6800 வருஷம் கழிச்சு நம்மளாம் இருப்போமான்னு, மேன்கைண்டே இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ அதனால இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இந்த காமெட் எங்க இருக்கும் அப்படின்னீங்கன்னா, இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி ஊட் கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. ஸோ இந்த ஊட் கிளவுட் இஸ் ஃபவுண்ட் ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ப்ளூட்டோ. ப்ளூட்டோக்கு வெளியில வந்து கியூப்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஒரு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இருக்கு பாத்தீங்களா, மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில். அதே மாதிரி ப்ளூட்டோக்கு வெளியில கியூப்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெல்ட் ஒன்று இருக்கு. ஸோ அங்க நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கு. அந்த கியூப்பர் பெல்ட்டுக்கு வெளியில ஊட் கிளவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு. ஸோ அந்த ஊட் கிளவுட் அப்படின்ற ஏரியால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த காமெட்ஸ் ஆர் ஃபவுண்ட். ஸோ இந்த ஊட் கிளவுட் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 AU. AUன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன். ஸோ 2000 டைம்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன்னுக்கும் 100,000 டைம்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன்னுக்கும் நடுவுல வந்து ஊட் கிளவுட் வந்து இருக்கு. அங்கதான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் காமெட்ஸ் ஆர் சீன். ஸோ குயிக்கா வந்து பார்த்துடலாம். வை காமெட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்ட்ரானமிக்கல் ஃபினாமினா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ தோ தேர் ஆர் பில்லியன்ஸ் ஆஃப் காமெட்ஸ் இன் ஆர் சோலார் சிஸ்டம், ஓகே, மோஸ்ட் டு நாட் கம் க்ளோஸ் டு எர்த். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்கள் தான், ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான் இட் கம்ஸ் க்ளோஸ் டு அஸ். ஸோ அதனால இட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு சி த காமெட்ஸ் ஆர் லேர்ன் அபவுட் தெம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த காமெட்டை வந்து சன்னு கிட்ட இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து பார்க்க முடியும். ஸோ இல்லைன்னா அதுவும் வந்து சும்மா ஒரு ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் இது மாதிரி அப்படியே வெளியில வந்து போயிடும். ஓகேவா? ஸோ அதனால இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு சி. So let's quickly get to see இன்னொரு 10 minutes தான் இருக்கு about the comets of the past. So the first and foremost cometனு சொன்னா எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வர்றது வந்து is the Halley's comet. So the Halley's comet வந்து has been discovered by Sir Edmund Halley in 1682. So 400 years back அவர் வந்து Halley's comet வந்து discover பண்ணாரு using a telescope. Okay, and he found that the comet was about 5.5 kilometers wide and it orbits around the sun every 76 years. So every 76 years இந்த காமெட் வந்து திரும்பி வரும் அப்படின்னு சொல்லி அப்பவே வந்து ப்ரெடிக்ட் பண்ணாரு. ஸோ அவர் 1862ல டிஸ்கவர் பண்ணாரு. இதை வந்து 1758ல 1835ல 1910ல 1986ல இதை வந்து பார்த்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த சைட்டிங் இஸ் கோயிங் டு பி இன் 2062. ஸோ அதுக்கு நடுவில் ஹேலிஸ் காமெட் வந்து பார்க்க முடியாது. த ஹேலிஸ் காமெட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் வெரி வெரி ஃபேமஸ். நம்ம பொன்னியின் செல்வன்ல கூட வந்து ஹேலிஸ் காமெட்டை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் சுந்தர சோழர் சாகிறதுக்கு முன்னாடி ஹேலிஸ் காமெட் தெரியுது அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ல. ஸோ தீஸ் ஆர் ஆல் கோயின்சிடென்சஸ், மித்ஸ். இதுக்கும் அக்கரன்சஸ்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் known comet. So what time this comet will come? Halley's comet லேட் ஆகும், பட் 2062ல தான் வரும். இப்போ அடுத்தது நியோவைஸ் காமெட் பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். நியோவைஸ் எப்படி நம்ம வெளியில போய் பாக்குறது அப்படின்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அடுத்தது ஜஸ்ட் இதுக்கு அடுத்தது ஷூமேக்கருக்கு அடுத்தது நியோவைஸ் தான். ஓகே, ஸோ இன்னும் ஒரு ஸ்லைட், பேர் வித் மீ. ஓகே, ஸோ ஷூமேக்கர்-லெவின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அனதர் வெரி இன்ட்ரெஸ்டிங் காமெட். ஸோ இந்த காமெட்டை வந்து 1994ல டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறம் they found out that this comet வெளியில ஊட் கிளவுட்ல இருந்து அப்படியே நம்ம சன்னை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது ஜூபிட்டரை தாண்டி போகும்போது ஜூபிட்டரோட கிராவிட்டியில மாட்டிக்கிட்டு ஸோ இட் ஸ்டார்டட் ஆர்பிட்டிங் ஜூபிட்டர். ஸோ ஜூபிட்டர் ஆர்பிட் பண்ணும்போது தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க 93ல. ஸோ 94ல ஜூபிட்டர் ஆர்பிட் பண்ணிட்டே இருக்கும்போது இட் வெண்ட் அண்ட் கிராஷ்ட் இன்டு ஜூபிட்டர். பாத்துங்க, 1994ல நிறைய பேர் இப்போ வந்து 94ல பிறந்திருக்க மாட்டீங்க. ஓகே, பட் 94ல ஒரு காமெட் ஓகே கிராஷ்ட் இன்டு ஜூபிட்டர். when it crashed into Jupiter, அந்த ஜூபிட்டர்ல வந்து நிறைய வந்து ஸ்கார்ஸ் வந்து விழுந்தது. ஓகே, ஜூபிட்டர் இஸ் பிகெஸ்ட் பிளானட் இன் ஆர் சோலார் சிஸ்டம். திங்க் அபவுட் இட். 1300 எர்த் கேன் பி ஃபிட் இன்சைட் ஜூபிட்டர். அப்படிப்பட்ட ஒரு பிளானட்ல ஒரு காமெட் போய் விழுந்து ஜூபிட்டர் மேல வந்து ஸ்கார்ஸ் வேர் விசிபிள் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். ஓகேவா? ஸோ அப்போ எர்த்துல விழுந்தா என்ன ஆகும்? ஸோ இந்த வீடியோ லைவ் வீடியோ இருக்கு. இந்த வீடியோ பாக்குறீங்களா? we don't have that much time, பட் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் இந்த வீடியோ ப்ளே பண்றேன். just let me know in the comments if you want to see the video of comet Shoemaker-Levy crashing onto Jupiter. குயிக்கா அப்படியே பாருங்க, நான் அதுக்குள்ள இந்த வீடியோ எடுக்க முடியுமான்னு பாக்குறேன். let me know in your comments if you want to see this video.
Yes, superb. Superb, guys. Just give me 1 second and the video எடுத்துக்கிறேன். Okay. The lasting impacts of Comet Shoemaker-Levy 9. Presented by Science at NASA. At the close of the last century, a comet captured into orbit around a planet traveled too close and was shredded by its gravity into multiple pieces, some as large as half a mile or 1 kilometer long. Those fragments would plunge into the planet's atmosphere in a series of impacts. Would the impacts be spectacular? Or would the comet fragments disappear without a trace? In July 1994, astronomers around the world watched with bated breath as the fragments of Comet Shoemaker-Levy 9 slammed into the planet Jupiter. Dr. Kelly Fast was one of the impact's observers and is now manager of NASA's Near-Earth Object Observations program. It was just incredible to watch. Such an impact event had never before been witnessed, let alone studied. Ground-based telescopes around the world and spacecraft like NASA's Hubble Space Telescope and even the Galileo orbiter en route to Jupiter were used to observe the impacts. The discovery of the comet by Carolyn and Jean Shoemaker and David Levy gave us about a year to plan our observations. The impacts proved to be impressive. The fragments, some 21 in all, plunged into Jupiter's atmosphere over the course of 6 days. At impact, they were traveling at a speed of about 37 miles per second, or 60 kilometers per second, heating the atmosphere to at least 53,000 degrees Fahrenheit, or 30,000 degrees Celsius. Like the splash from throwing a rock into a pond, the impacts created giant plumes of material from Jupiter's lower atmosphere, which rose as high as 1,900 miles, or 3,000 kilometers above the cloud tops into the stratosphere. In the aftermath, the plume splashback scarred Jupiter's atmosphere with dark clouds of impact debris, which could be seen for months as they were gradually dispersed by Jupiter's winds. So what were scientists able to learn about Jupiter itself as a result of the impacts? For one thing, those dark clouds of impact debris acted as tracers of the winds in Jupiter's stratosphere, and by following their motion over time, scientists could measure those high-altitude winds. Temporary changes in the aurora on Jupiter showed scientists that Jupiter's magnetosphere was influenced by particles from the impacts. We are still able to see changes in Jupiter's atmosphere that resulted from the impacts. When the fragments of Shoemaker-Levy 9 slammed into Jupiter, they deposited their own chemical compounds, the impact processes produced some, and others were exhumed from the lower atmosphere. Some molecules, like ammonia, were destroyed by sunlight in the weeks and months after the impacts. But others, like hydrogen cyanide and water, are still seen today. All of that tells scientists about how chemistry works in Jupiter's atmosphere. Comet Shoemaker-Levy 9 showed us that large impacts still happen in the solar system and were a factor in NASA developing programs to address the impact risk to Earth. From comet science to Jupiter science to the science of impacts, the legacy of that serendipitous discovery by Carolyn and Jean Shoemaker and David Levy continues to this day and into the future. For more impactful stories about So on the video பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். That video is all about how Shoemaker-Levy crashed into Jupiter's atmosphere and created a huge crack in Jupiter. Okay, so and the crack was visible for a long period of time with people with telescopes அப்படின்னு கூட சொல்லுவாங்க. Okay, so let me quickly get on to the
Next slide, Comet Neowise. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த காமெட்ஸ் எல்லாம் வந்து had been visible from Earth last 20-30 இயர்ஸாக. காமெட் ஹயாக்குதெக், அதுக்கப்புறம் ஹேல்பாப் வாஸ் a very very famous comet. ஸோ 2020லேயே சதர்ன் ஹெமிஸ்பியர்ல காமெட் ஸ்வான் வாஸ் விசிபிள். இது நம்ம லாக்டவுன் ஆரம்பிச்ச புதுசுல வந்து காமெட் ஸ்வான் வாஸ் விசிபிள் இந்த சதர்ன் ஹெமிஸ்பியர். நம்ம நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கோம், அதனால we were not able to see that. ஸோ காமெட் நியோவைஸ் வந்து இப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல கைண்ட் ஆஃப் லைக் விசிபிள். ஸோ என்ன இவ்வளோ ரிசர்ச் பண்றோம், நம்ம ஏன் காமெட் நியோவைஸ் போன வருஷமே கண்டுபிடிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம், நிறைய பேர் நீங்க வந்து கொஸ்டின்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த காமெட் நியோவைஸ் வந்து இட்ஸ் அபவுட் 4.5 kilometers வைட். ஓகே, நாசா வந்து ஹாஸ் காட் அ இன்ஃப்ராரெட் சர்வே எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 மிஷன். ஸோ இந்த மிஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா என்டையர் யூனிவர்ஸை இன்ஃப்ராரெட் லைட்ல பிக்சர் எடுக்கிறாங்க. ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தி காம்போசிஷன் ஆஃப் our universe, ஸ்டார்ஸ் எது, கேலக்சிஸ் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதை இப்படி வந்து இவங்க எடுக்கும்போது புதுசா வந்து ஒரு மிஷனை ஆட் பண்றாங்க டு ஃபைண்ட் இஃப் தேர் ஆர் எனி மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் இன் தி இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரம். ஓகே, ஸோ இந்த மிஷனுக்கு பேர் நியோவைஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நியோவைஸ் வந்து ஜூலை 3rd அன்னைக்கு ஸோ இட் டிஸ்கவர்ட் a comet which was very very close to the sun. ஸோ ஜூலை 3rd கிட்ட இது சன் கிட்ட ரொம்ப க்ளோஸா போச்சு. ஸோ சன் கிட்ட ரொம்ப க்ளோஸா போனோன்னா என்ன நினைச்சாங்க, சரி ஓகே இட் இஸ் கோயிங் வெரி க்ளோஸ் டு த சன், ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் டீஃப்ராக்மெண்ட் அண்ட் தென் டிஸ்இன்டெகிரேட், சன்ல விழுந்து செத்து போயிடும். ஸோ சன் கிட்ட போகும்போது அதோட ஹீட்ல வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் இந்த நியோவைஸ் காமெட் வந்து எப்படியோ சன்னோட கிராவிட்டில இருந்து அப்படி லைட்டா அப்படி தப்பிச்சு. ஸோ it is going back to the Oort cloud now. ஸோ அதனால தான் we say that it will take another 6,800 years to come back to the sun to complete an orbit. சரியா? ஸோ இது வந்து லாஸ்ட் வீக் ஒரு 3-4 days பேக் had the highest accession in the sky. ஸோ அப்படின்னா வந்து ஸ்கைல கிரவுண்ட்ல இருந்து ரொம்ப ஹைட்ல வந்து தெரிஞ்சிட்டு இருந்தது. ரொம்ப ஹைட்னு நினைக்காதீங்க, அபவுட் 22 degreesல வந்து தெரிஞ்சிட்டு இருந்தது. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 degreesல இருக்கும். இன்னைக்கு மட்டும் இல்ல, ஃபார் another 15-20 days. ஸோ ப்ராபப்ளி மிட் ஆஃப் ஆகஸ்ட் வரைக்கும் ஃபெயிண்டா வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம நேக்கட் ஐஸ்ல பாக்குறோம் அப்படின்னா சின்னதா ஒரு ஸ்டார் மாதிரி தான் தெரியும். பைனாகுலர்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு see it as a காமெட் வித் அ டெய்ல். ஸோ பைனாகுலர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா காமெட் வித் அ டெய்ல் தெரியும். டெலஸ்கோப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா டெலஸ்கோப்ஸ் வச்சு சூப்பர்பா வந்து பார்க்கலாம். ஓகேவா? வில் காமெட் மேக் எனி எக்ஸ்ப்ளோஷன்? ஸோ காமெட் வந்து இட் வில் டிஸ்இன்டெகிரேட், எக்ஸ்ப்ளோட் ஆகாது, பட் இட் வில் டிஸ்இன்டெகிரேட். ஸோ அதோட ஐஸ் வந்து அந்த க்ளூ சப்ஸ்டன்ஸ் வந்து விட்டு போச்சு அப்படின்னா இட் வில் ஜஸ்ட் டிஸ்இன்டெகிரேட் இட் ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ குவிக்கா வந்து இது வந்து நியோவைஸோட பிக்சர்ஸ். இது நீங்க அகைன் நான் எடுத்தது கிடையாது, நீங்க எல்லாமே கூகுள்ல வந்து பார்க்கலாம். ஸோ ஐம் கோயிங் டு ஷோ யூ அ வீடியோ ஆன் ஹவு டு simulate last video on how to simulate and showcase Comet Neowise to people. ஓகேவா? ஸோ இதை வந்து குவிக்கா பண்ணலாம். அதுக்கு முன்னாடி I'll just keep you guys posted about what other programs that we have. So if you guys are interested in astronomy, space science பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா வந்து this is one program which had been a huge success in Tamil Nadu. ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக we have had more than 900 participants இப்போ. ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் வீக் இல்லை அதுக்கு அடுத்த வீக் வில் பி டச்சிங் 1000 participants. ஸோ இன் 5 days we teach you how to do star gazing. ஸோ ஸ்டார்ஸை என்ன பார்க்குறீங்க, ஏன் பார்க்குறீங்க, எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேக்கட் ஐ டெலஸ்கோப் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து ஸ்டார் கேசிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் வந்து பார்க்கலாம். லெட் மீ குவிக்லி இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க அப்புறம் வந்து பாருங்க. லாஸ்ட் வீடியோ டு ஷோ யூ. Last video guys, just hold on for 1 minute.
உங்களோட questions அதுக்குள்ள நீங்க வந்து போஸ்ட் பண்ணுங்க guys. So please post your questions. I'm going to show you the video of how to look at Neowise now. Okay, I've been searching in a different folder. I'm sorry. ஓகே, இந்த வீடியோக்கு வந்து நான் தான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நானே கொடுத்துட்றேன். இது வந்து என்னுடைய லிஸ்ட் ஆஃப் ஸ்கை ஆப்ஸ் தட் ஐ ஹாவ். ஸோ ஸ்கை சஃபாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கை சஃபாரி அப்படின்ற ஆப்பில் இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு ஃபைண்ட் அவுட் வேர் காமெட் நியோவைஸ் இஸ். ஸோ ரொம்ப சிம்பிள். சன் வந்து இட் இஸ் கோயிங் டு செட் இன் தி வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ சன்னுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் ப்ராப்ளி ஒரு உங்களுடைய கையை மெஷர் பண்ணிங்க. உங்கள் கையை மெஷர் பண்ணி நீங்கள் கையை மேலே தூக்குனீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு நியோவைஸ் தெரியும். ஸோ சன் செட் ஆயிடுச்சு. ஸோ சன் செட் ஆனோடனே அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து நியோவைஸ் தெரியுது பாருங்க. ஸோ நியோவைஸ் இங்கே தெரியுது பாருங்க, இதுதான் நியோவைஸ். ஸோ இந்த ஆப்புக்கு பேர் வந்து ஸ்கை சஃபாரி. இது வந்து நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல மேலே இருக்கு. ஸோ இந்த டார்க் பார்ட் ஆஃப் இட் இஸ் கால் தி நியூக்ளியஸ். மேலே வெள்ளையா ரொம்ப பெருசா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து கோமா. ஸோ அதோட டெய்ல் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. டெய்ல் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு பிக் த டெய்ல் ஆஃப் அ காமெட் கேன் பி. ஸோ இது எல்லாமே உங்களால வந்து நைட் வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து அர்சா மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டலேஷன் பக்கத்துல அப்படியே இருக்கு. ஸோ நீங்க இந்த ஆப், ஸோ இட்ஸ் பெட்டர். நான் உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதை விட ஸோ இந்த ஆப் உங்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா இட் பிகம்ஸ் மச் ஈஸியர். ஸோ நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணி யூ கேன் ஆல்சோ ஃபைண்ட் அவுட். இந்த ஆப்புக்கு பேர் வந்து ஸ்கை சஃபாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பு. ஸோ அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா யூ வில் ஹாவ் மோர் கிளாரிட்டி ஆன் ஹவு டு ஸ்பாட் நியோவைஸ். ஓகே, இதுதான் ஸ்கை சஃபாரி அப்படின்ற ஆப் தான் இது. ஸோ let me put that app name here. இந்த ஆப் தான் ஸ்கை சஃபாரி அப்படின்ற ஆப். ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்க்கு இருக்கு, iOS-க்கும் இருக்கு. ஸோ யூ கேன் டவுன்லோட் திஸ் இன்டு யுவர் ஃபோன். இட்ஸ் a little heavy ஆப். ஸோ 200 MB இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் a very good app for sky viewing. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. குவிக்கா ஒரு 4-5 கேள்வி எடுத்துட்டு ஐம் ஜஸ்ட் closing this session. So those of you who are interested to know more about the program, வேற ஆஸ்ட்ரானமி பத்தி என்ன படிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையா இருந்ததுன்னா learnspacescience.com வந்து பாருங்க. You will have more information there. Okay, what is the age of a comet? So technically speaking, comets formed when our solar system formed. So அதனால 4.6 billion years. Again, we would not know எந்த காமெட்ல இருந்து உடஞ்சி இந்த காமெட் வந்து சோலார் சிஸ்டம் உள்ள வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. So we would not know. But comets are as old as the solar system. Where in the sky can we find நியோவைஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நார்த் வெஸ்ட் டைரக்ஷன், வெஸ்ட்டுக்கும் நார்த்துக்கும் நடுவுல நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சப் கார்டினல் டைரக்ஷன் இருக்கு. ஸோ நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல மேல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட். ஸோ இந்த ஆப் இல்லைனாலும் சாதாரணமா ஏதாவது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ஸ்கை ஆப், ஸ்கை வியூ அப்படின்ற மாதிரி, இல்லை கூகுள் ஸ்கை மேப்னு இருக்கு. ஸோ அதை நீங்க மேல காமிச்சிங்க அப்படின்னீங்கன்னா இட் வில் ஷோ யூ கான்ஸ்டலேஷன் அர்சா மேஜர். ஸோ அர்சா மேஜர்ல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் காமெட் நியோவைஸ். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஷூட்டிங் ஸ்டார் அண்ட் காமெட். ஸோ ஷூட்டிங் ஸ்டார்ன்றது மீட்டியார்ஸ். ஸோ அடுத்தது ஆகஸ்ட் 9 அன்னைக்கு we are doing an event on meteors. So hopefully I'll be seeing you then. So 11 there's going to be a meteor shower. ஸோ நிறைய பேர் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. எரிக்கல் ஒரு மணி நேரத்துக்கு more than 100 மீட்டியார்ஸ் வந்து எர்த்ல வந்து விழும். ஸோ
So it will be a beautiful sight to sit and watch. So அப்படி உட்காந்து வாட்ச் பண்ணோம் அப்படின்னா அப்படியே மீட்டியார் ஷாட்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். So it's going to happen next month, August 11th and 12th. So don't miss that. So can we see the comet fully today with our naked eyes? See, you can see the comet with your naked eyes, but அதோட tail வந்து தெரியறது கொஞ்சம் கஷ்டம். Number 1. Number 2, நீங்க வந்து ஏதாவது ஒரு வில்லேஜ்ல இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா you have more opportunities to see it because உங்களுக்கு வந்து light pollution இருக்காது. So most of the times in the city light pollutionனாலேயே நம்மளால வந்து ஸ்டார்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்க முடியாது கிடையாது. ஓகேவா? பிளஸ் கிளவுட்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ இந்த 3 விஷயங்கள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு மட்டும் இல்லை, அடுத்த ஒரு 10 நாளைக்கே நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ எவ்ரி டே சன் கீழே இறங்கின உடனே வெளியில போய் உட்காருங்க. ஸோ see the skies. ஸோ ஃபோன் எடுத்துட்டு போய் அங்க உட்காந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க போனது வந்து காமெட்டை பார்க்கறதுக்காக. ஓகே, சூப்பர் கைஸ். So I think I have taken some of the questions. So app is not free for 249 கிடையாது. I just installed last week, it was for free. Sky Safari தேடி பாருங்க, you should have a free version also. Okay, super. So okay guys, so I think I have already taken another 10 more minutes of your time. So I'm so happy that more than 500 people were there, and hope that this session was kind of like, you know, very interesting for you. So if you really like the program, you should probably check out our webpage learnspacescience.com. We have 2 superb programs for you guys. In the Kahoot session போன வாட்டி அட்டென்ட் பண்ணவங்க who want to attend, you know, the Kahoot session, we have a Kahoot with Learning Coach session happening on August 2nd. It is free of cost. Okay, so அதோட இன்ஃபர்மேஷன் ப்ராப்ளி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு உங்களுடைய இதுல பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கோம். ஸோ அங்க அதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கண்டிப்பா நெக்ஸ்ட் சண்டே 2 o'clock to 3 o'clock என் கூட வந்து லெட்ஸ் பிளே Kahoot. Okay, so thank you so much once again for Velamal Nexus to bring this amazing opportunity to all of you. Okay, I'm seriously jealous that, you know, did not have a school like this when I was studying. So fantastic guys. Super. Kahoot game இன்னைக்கு இல்ல. Kahoot ஏன்னா we only had 1 hour time and almost 1 hour 10 minutes மேல ஆயிடுச்சு. So Kahoot game வந்து we'll play on August 2nd. Join with me on Kahoot with Learning Coach program. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரை வேணாலும் இன்வைட் பண்ணுங்க. We can have about 2000 people playing. So last session we had about 1400. So இன்னும் 600 students வந்து கேப் இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க வந்து அட்டென்ட் பண்ணலாம். You're going to have, you know, a fun time there. Okay, so thank you once again and happy Comet watching all of you guys. Okay, bye.